பொருளாதார வல்லுநர் ஆலோசகர் திரு சோம வல்லியப்பன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு சோம வல்லியப்பன். உங்களுடைய கேரியர்ல, நம்முடைய கேரியர்ல, எல்லாருடைய கேரியர்லையுமே ஒரு பிரேக் த்ரூ, ஒரு பெரிய ஆச்சரியம். இது வந்து பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா எப்படின்னு சொல்ல முடியாத ஒரு பிரேக் த்ரூ, ஒரு டீல் வந்து மத்திய அரசு மேற்கொண்டிருக்கு. இந்த மாதிரி 500 ரூபாய் 1000 ரூபாய் தாள் செல்லாது அப்படிங்கிற விளைவுகள் என்னவா இருக்கும், உடனடியாக ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன, அந்த சாமானியர்கள் எப்படி எதிர்கொள்ளுதுன்னு சொல்லுங்க. இப்ப நீங்க பாத்தீங்க ஏடிஎம்ல வந்து பெரும் கூட்டம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது 500 ரூபாய் 1000 ரூபாய் தாள் செல்லாதுன்னு சொல்லியாச்சு. இது வந்து பழசு. புதிய 500 ரூபாயும் 2000 ரூபாயும் அடுத்து வரப்போகுது. பட் ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநர் சொன்ன தகவல் படி 10 ரூபா 5 ரூபா 2 ரூபா 1 ரூபா 50 ரூபா 100 ரூபா 500 ரூபா மீண்டும் 1000 ரூபா மீண்டும் 2000 ரூபா உட்பட அத்தனை நோட்டுகளுமே மீண்டும் புழக்கத்தில் வரப்போகின்றன. அத்தனை தாளுமே மீண்டும் 500 ரூபா புழக்கத்தில் வரப்போகுது, மீண்டும் 1000 ரூபா புழக்கத்தில் வரப்போகுது, மீண்டும் 2000 ரூபா. ஆனால் அது எல்லாமே வேற தாள், இனிமே அச்சடிக்கப்பட்டு வரப்போகிற தாள் தானே தவிர இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய 500 ரூபாயும் 1000 ரூபாய் செல்லாதுங்கிற மாட்டுக்கிறதுல புதிதாக 500 ரூபா தாள் வரப்போகுது, புதிதாக 2000 ரூபா தாள் வரப்போகுது, நாளை மறுநாள் வரப்போகுது, புதிதாக 1000 ரூபா தாள் கூட அச்சடிக்க போறாங்க. அது பின்னாடி அச்சடிப்பாங்க, இன்னைக்கு வரைக்கும் அச்சடிக்கல அப்படிங்கிற தகவலா இருக்குது. 500 ரூபா தாளும் 2000 தாளும் நாளை மறுநாள் முதல் புழக்கத்துக்கு வருது. இப்ப ஏடிஎம்ல அதிகமான மக்கள் கூடி நிக்கிறாங்க. இவங்க வந்து டெபாசிட் வந்து பணத்தை வந்து டெபாசிட் பண்றது ஒரு வாய்ப்பா இருக்குது, நம்ம புரிந்து கொள்ள முடியும். பணத்தை எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியா இருந்துச்சுன்னா 1000 ரூபாய்க்கு மேல அவங்க போட்டாலே 500 ரூபாய் தாளும் சேர்ந்து வரப்போகுது. இந்த ரூபாயை மாத்தறவங்க சிரமம் இருக்கும். சாமானியர்கள் இந்த ஒரு சின்ன நெருக்கடியை எப்படி எதிர்கொள்ளணும், உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நீங்க ஷேர் பண்ணிக்கங்க திரு சோம வல்லியப்பன். நான் முதல்ல இந்த அரசனுடைய இந்த மிகப்பெரிய இது ஒரு பெரிய சர்ஜிக்கல் ஆப்ரேஷனோட பெரிய ஆப்ரேஷன் மாதிரி தெரிகிறது. எவ்வளோ ரகசியமாக வைக்கப்பட்டு இந்தியா மொத்தம் இவ்வளோ பெரிய இடத்துல இவ்வளோ பெரிய முடிவை ரொம்ப ஒரு குறுகிய கால அவகாசத்தில் அவர்கள் செய்திருக்கிறார்கள். செயல்பட வேண்டிய அரசுகள் செயல்பட வேண்டும் என்று சொல்லுவோம். இது ஒரு செயல்பாடு என்கிற விதத்தில் ரொம்ப ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு துணிவான முடிவாக இதை பார்க்கலாம். இதை நான் 2 விதமாக பார்க்குறேன். ஒன்று லாங் டேர்மில் இது நிச்சயமாக நம்முடைய நாட்டுக்கும் பொருளாதாரத்திற்கும் ஒழுங்காக வரி கட்டுகிறவர்களுக்கும் இந்த தேசத்தில் அதிகமாக வரி போடாமல் இருப்பதற்குமான மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். அதை நான் பல இளைஞர்கள் சொல்வதையும் காதில் விழுகிறது. இது மாதிரி வரி ஒழுங்காக கட்டுப்படுறவர்களுக்கு மரியாதை என்று ஒரு விஷயத்தில் 2 விதமாக பார்க்கலாம். லாங் டேர்மில் இந்த பலன்கள் எல்லாம் கண்டிப்பாக வரப்போகிறது. பட் இடைக்கட்ட காலத்தில் இன்று இரவு நாளை மறுநாள் இது சாதாரண மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பீதியை உருவாக்கி இருக்கிறது. இப்போ கையில் வீட்டில் மளிகை பொருட்கள் வைத்திருப்பவர்கள் அதிக சிரமத்திற்கு அப்பப்போ கேஷ் எடுக்க வேண்டாதவர்களுக்கு இந்த நிலைமை புரிவதே கூட சிரமம். ஆனால் அன்றாடம் காட்சிகளாக இருப்பவர்கள், அன்றன்றைக்கு பணம் எடுத்து செலவழிக்க வேண்டியவர்கள் அல்லது பணத்தை பெற வேண்டியவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயம்தான். முதல்ல ஒரு மிகப்பெரிய பீதியாக ஒரு பதட்டமாக இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. இதை ரொம்ப சாதாரணமாக எல்லோரும் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்லிவிட முடியாது. அவரவருடைய நிலைமை அவரவர்களுக்கு இருக்கும். சிறு வியாபாரிகளுக்கும் இது ஒரு சிக்கலை உருவாக்கக்கூடியது. ஆனால் இந்த நாட்டில் கருப்பு பணம் 60 ஆண்டுகளாக 70 ஆண்டுகளாக சுதந்திர இந்தியாவில் இருந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு பெரிய நோயாக பீடித்து நம்முடைய எல்லா சிரமங்களுக்கும் காரணமாக இருக்கிற ஒரு விஷயம். இதன் மீது இப்படி ஒரு திடீர் நடவடிக்கை இருந்தால்தான் செய்ய முடியும் என்பது ஒரு சித்தாந்தம். அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த இடைப்பட்ட காலத்தில் எப்படி இந்த சென்னையில் மழை வந்தபோது பலரும் ஒருவருக்கு ஒரு உதவி கொண்டார்களோ அதுபோன்ற ஒரு உதவியை கூட கையிலே பணம் வைத்திருப்பவர்கள் பணம் எடுக்க முடியாதவர்களுக்கு உதவக்கூடிய வெளியில் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக இதை பார்க்கலாம். இது கூட ஒரு எமர்ஜென்சி என்று சொல்லலாம் சாதாரண மக்களுக்கு. இப்போ ஒரு சாப்பிட வழி இல்லை, பணம் இல்லை என்றால் இப்போ வீட்டில் இருக்கிற சாதாரண நாணயங்களுக்கு மதிப்பு வந்துவிடும். 5 ரூபாய் 10 ரூபாய் 50 ரூபாய் நோட்டுகளுக்கு மிகப்பெரிய மதிப்பு வந்துவிடும். 100 ரூபாய் வரை கிங். இப்போ 500 ரூபாயும் 1000 ரூபாயும் இரவு முதல் செல்லாது என்பதை நம்புவதற்கே வெகு நேரமாகிறது. கையில் இருக்கிற அத்தனை நோட்டுகளும் செல்லாமல் போய்விடும். இந்த நாட்டில், இவ்வளோ பெரிய நாட்டில் இந்த 2 பெரிய ஹையஸ்ட் 2 டினாமினேஷன்ஸ் செல்லாமலே போய்விடும் என்பது பலருக்கும் அதிர்ச்சி. இது பெரிய அளவில் யாரை பாதிக்கப் போகிறது, யார் மீது இந்த அடி விழுகிறது என்றால், யார் ரொம்ப தவறான வழியில் வரி கட்டாமல் மிக அதிகமான பணத்தை 500 கோடி 1000 கோடி 200 கோடி 500 கோடி வைத்திருப்பவர்கள் எல்லாம் இப்போது சத்தம் போடுவதாக தெரியவில்லை. அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றும் தெரியவில்லை. ஆனால் இப்போ சாதாரணமாக கையிலே 2000 10,000 5000 வைத்திருப்பவர்கள் தான் பெரிய குரல் எடுக்கிறார்கள். இது அவருடைய அன்றாட பிழைப்புக்கான ஒரு சிரமம். இது இந்த சிரமத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு நிச்சயமான சிரமம் என்பதை உணர முடிகிறது. இதில் கையில் அந்த நோட்டுகளை வைத்திருப்பவர்கள் அவருக்கு உதவலாம் என்று தான் நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு நாம் செய்யக்கூடியது ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யலாம். இந்த முடிவை அரசாங்கம் உடனடியாக ஒரு அவகாசம் கொடுக்குமா மாற்றுமா என்று தெரியவில்லை. அப்படி மாற்றினால் சாதாரண மக்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் என்றும் நான் நினைக்கிறேன்.